ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவை கேசரி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் அதிகமாக இல்லாமலேயும் சர்க்கரையும் அதிகமாக இல்லாமல் மீடியமான அளவில் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவும் திகட்டாமல் இருக்கும், அதனால தான் நான் அளவோடு செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். அதை நான் வீடியோ காட்டல, விட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், உப்பு சேர்த்தா தான் கொஞ்சம் இனிப்புப்பா. எந்த ஸ்வீட்டு பலகாரம் செஞ்சாலும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தாக்கா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதாங்கப்பா, நீங்கள் சாப்பிடுங்கப்பா. இங்கே பாருங்கள், பசங்க வீட்டில் இருக்கிறாங்க, லீவில் சூப்பராக அழகாக பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைஸாக மெதுவாக இருக்கும். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூனுக்கு இதே அளவுக்கு எண்ணெயும் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முக்கால் அளவுக்கு இதே அளவுக்கு நெய் விட்டுருந்தேன். இதே அளவுக்கு எண்ணெயும் விட்டுடுறேன். ரெண்டுமே சமமாக போட்டு நம்ம கேசரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் அதிகமாக இருக்குது வேண்டான்னுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி. தீயை குறைச்சிட்டு தீச்சிடாமல் இங்கே பாருங்கள், அதே ஒரே கைப்பிடிக்கு திராட்சை, காஞ்ச திராட்சை லைட்டாக செவற அளவுக்கு ஒதுக்கினா போதும். பாருங்கள், நல்லா சவுண்ட் எடுத்து பாருங்கள். தீச்சிடாமல் இந்த மாதிரி கலரில் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் எண்ணெயோடவே எல்லாத்தையுமே அப்படியே அள்ளிவிடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்து வச்சுடுங்க. நம்ம ரவை எடுத்தோம் இல்லையா, அந்த ரவை எடுத்த அளவுலேயே ஒரு டம்ளரு தண்ணி. இங்கே பாருங்கள், பால் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். இது ஒரு டம்ளரு. நம்ம ஒரு டம்ளரு ரவைக்கு 2 டம்ளரு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு பதிலாக ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் பாலும் சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாகா ரவை தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இது வறுத்த ரவை தான். இது நாகா வறுத்ததே இருக்கும். நம்ம வறுக்க தேவையில்ல. நீங்கள் வறுக்கலைனாக்கா நீங்கள் வறுத்துட்டு தான் நீங்கள் செய்யணும். இது வறுத்து இருக்குது, இதே எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி தலை தட்டி தான் இருக்குது. இதே அளவுக்கு தான் நம்ம தண்ணி எடுத்துருந்தோம், அதே அளவுக்கு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவையை அப்படியே அளந்துக்குவோம். அதே டம்ளரில் சர்க்கரையும், ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை. நீங்கள் இன்னும் நல்லா சாப்பிடுவீங்கன்னு சொன்னாக்கா 1.5 டம்ளர் சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், அதே அளவுக்கு சர்க்கரை. இங்கே பாருங்கள், அப்படியே நல்லா பால் தண்ணி கொதிக்குது இல்லையா, அப்படியே சேர்த்துருங்க. மெதுவாக கலந்து விடுங்க. கட்டி தட்டாது, பயப்படாதீங்க. சூப்பராக அழகாக வரும். நல்லா ரவை நல்லா வறுத்து இருக்கணும். இந்த நாகாவில் சூப்பராக வறுத்துருக்கும். நம்ம அது எல்லாமே பயப்படாமல் செய்யலாம், ரொம்ப நல்லாவே வரும். கேசரி பவுடர் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே சேர்த்துக்குங்க, அப்போ தான் அது தண்ணியில் நல்லா கலர் மாறி வரும். தண்ணி இருக்குது பாருங்கள் ரவையில். ஒரு 5-6 ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்கணும்.
நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டைட்டாக தெரியுதுங்களா? இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கட்டி தட்டாமலையும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா திரட்டிக்கிட்டு வரும், சூப்பராக இருக்கும். வரும், பயப்படாதீங்க, தைரியமாக செய்யலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, நெய், எண்ணெய் எல்லாமே அப்படியே ஒன்று சேர்த்துருக்கோம். இப்போது இந்த நெய் இந்த எண்ணெய் கூட சேர்த்து தீயை குறைச்சிடுங்க. நமக்கு எப்போ நம்ம ரவையும் சர்க்கரையும் சேர்த்தோமோ அப்போவே தீ மிதமான அனலில் தான் இருக்கணும். எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே இன்னும் ஒரு 3 செகண்டு இல்லை 2 செகண்டு கூட நல்லா கலந்து திருப்பி கலந்து விடுங்க. எங்கெல்லாம் நெய் படாமல் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா நெய் எண்ணெயும் நல்லா ஊறி வந்துருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்க்குறீங்கன்னா கூட சேர்த்துக்குங்க. எனக்கு இது போதும். இங்கே பாருங்கள், பாத்திரத்துலேயும் ஒட்டாமலேயும் நெய் தனியாக திரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு போதும். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்தாலும் திகட்டி போயிடும், பயப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. ஐயோ நெய் பட்டதா, வேண்டாமே, அதில் வர இனிப்பு பலகாரம் வேண்டான்னுவாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துடும். நல்லா அப்படியே சோட்டி வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா பாத்திரத்துலேருந்து ஒட்டவே இல்லை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ரவை கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுடைய ரவை கேசரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வீட்டில் இருக்கிறாங்க, சூப்பராக சமைச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.